சீமான் இந்த காலகட்டத்தில் சட்டமன்றத்துக்குள் இருந்திருக்கணும். அவர் எழுப்பக்கூடிய தார்மீகமான தர்க்க ரீதியான கேள்விகளுக்கு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பதில் இருந்திருக்காது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை, அந்த விருப்பம் உண்மை. ஆனால் எந்த இடத்துலையும் மற்ற எந்த கட்சியினரும் இந்த மாதிரியான ஒரு பொது வேட்பாளர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலை. நாம் தமிழர் கட்சியை கடந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தேர்தலையும் நேர்மையாக ஜனநாயகத்தை நம்பக்கூடிய மக்களாக, ஜனநாயகத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு கட்சியினராக நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே இருந்திருக்கு. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சிக்கு சரி, இதை பார்க்கும்போது ஒரு பெரிய ஏமாற்றம், அதில் நான் மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லலை. எல்லாரும் போல் எங்களுக்கும் எதிர்பார்ப்புகள் இருந்தது. நாம் தமிழர் கட்சி ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சிருக்கு. நாங்கள் போட்ட உழைப்புக்கான பலன் இல்லை அப்படின்னாலும் இது ஒரு பாடம் தான். இதுக்காக எவ்வளோ கோடி செலவுங்க, நான் அதைத்தான் சொல்கிறேன், ஆதங்கப்படுறேன். எவ்வளோ செலவு, நாம் எவ்வளோ உழைப்பு கொட்டிருப்போம், இதை எப்படி ஜனநாயக ரீதியாக நம்ம அணுகிருப்போம், இல்லை சுயேட்சையாக நின்றவர்கள் இதை எப்படி பார்த்து நின்றுருப்பாங்க, ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் எப்படி சென்று சேர்ந்திருப்போம், ஒவ்வொரு சிக்கல்களையும் எப்படி மக்களுக்காக பேசியிருப்போம், எல்லாத்தையும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட்சி தாவீங்க, உங்களுடைய பொறுப்பை ஈஸியாக விலகிக்கிட்டு போயிடுவீங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி சொல்கிறது? ஸோ இந்த ஆட்சியினுடைய லட்சணம் என்பது வெறும் 2 மாத காலத்துக்குள் நமக்கு தெரியுது அப்படின்னா மக்களும் உணர்வார்கள். அப்ப எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. இங்க மக்கள் மீதோ மண் மீதோ நேசிக்கக்கூடிய இங்க இல்லை. எல்லாருமே தன்னலம் சுயநலத்தோட இருக்காங்க. இதை தாண்டி ஒரு அரசியல் பண்ணணும், பொதுநலத்தோட மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிறதுல நாங்கள் நேர்மையா இருந்தோம். அதுதான் இன்னைக்கு பெரிய பாவமா இருக்கு அப்படிங்கிறதான் எங்களுக்கு புரியுது. அதனால அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் மோதை நேம் சிறப்பு நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா ஃபர்கானா அவர். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நன்றி. நீங்க? நல்லா இருக்கேன். எலெக்ஷனுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் முடிவுகள் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இந்த முறை அமைஞ்சதுன்னு சொல்லலாம். நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக தான் இது இருந்திருக்கும். ஏன்னா எப்போதும் இருந்த வழக்கத்துக்கு மாறாகத்தான் இந்த தேர்தலினுடைய முடிவுகள் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். நாம் தமிழர் கட்சிக்கு சரி, இதை பார்க்கும்போது ஒரு பெரிய ஏமாற்றம், அதில் நான் மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லலை. எல்லாரும் போல் எங்களுக்கும் எதிர்பார்ப்புகள் இருந்தது. நாம் தமிழர் கட்சி ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சிருக்கு. நாங்கள் போட்ட உழைப்புக்கான பலன் இல்லை அப்படின்னாலும் இது ஒரு பாடம் தான். எல்லா பாதையும் போய் நம்மளுடைய டெஸ்டினேஷன்லேயே அடையலை அப்படின்னா நம்ம அந்த நடுவுலையே நின்றுறதில்லை. திருப்பியும் நம்ம அந்த இலக்கை நோக்கி கட்டாயம் நம்ம போய்கிட்டே இருப்போம். அப்படித்தான் இந்த தேர்தலும் கூட. இது வரைக்கும் 4-5 தேர்தல்களை சந்திச்சாச்சு. பொது தேர்தலில் ஒவ்வொரு முறை தோற்று இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையும் பாடத்தை இப்போ வேற முன்னாடி நடந்த தேர்தல்கள் வேற மாதிரியான அணுகுமுறையாக இருக்கலாம். அப்போ எங்களுக்கு இருக்க கரெக்ஷன்ஸ், ஷார்ட் கமிங்ஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இந்த முறை நாங்கள் அணுகணும். இந்த முறை எந்த என்ன சொல்ற நீங்கள் சிந்திக்க முடியாத அளவுக்கு நாம் தமிழர் கட்சியோட களப்பணியும் சரி, எங்களுடைய வரைவு பணியும் சரி, எங்களுடைய வரைவை காணொலியாக்கக்கூடிய பணிகளையும் சரி, தாய்மாமன் சீமான் அவர்களுடைய பயணத்திட்டங்களும் சரி, மேடை அமைப்புகளும் சரி, ஒரு நாளைக்கு 3-4 இடங்கள் பொதுக்கூட்டம் பேசுகிறாருன்னா உடனடியாக நாங்கள் அந்த மேக் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த மேடைகள் உருவாக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நாங்கள் பண்ண செலவுகளும் சரி, ஒட்டுமொத்தமாக எங்களுடைய க்ரூவை ஒவ்வொரு இடங்களுக்கும் மொபிலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததும் சரி, அந்த தேர்தல் பரப்புரைக்காக. அதே மாதிரி ஒவ்வொரு வேட்பாளர்களும் செய்த களப்பணியும் சரி, அவர்களுடைய செலவுகளும் சரி, அது இல்லாமல் தலைமையினுடைய சப்போர்ட்டும் சரி, இந்த முறை அதிகமாகவே நாங்கள் ஒரு ஸ்டெப் பண்ணியிருந்தாலும் நாம் தமிழர் கட்சி எதிர்பார்த்த பலன் இல்லை. அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சி தோய்வுடாமல் இது மக்கள் கொடுத்த தீர்ப்பினை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதை தொடர்ந்து வருகின்ற இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை சீமான் அவர்கள் போட்டியிட போகிறதா அறிவிச்சிருக்காரு. குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. இது வரைக்கும் நடந்த எல்லா இடைத்தேர்தலும் நாம் தமிழர் கட்சி எதையுமே தவிர்க்காமல் போட்டிட்டு வரவில்லை. இதுலேயும் அதே மாதிரி தான் அப்ரோச் பண்ணுறீங்க. ஆனால் பொது வேட்பாளராக தான் சீமான் நிறுத்தப்படுறாரு அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் பேசப்படுது. உண்மையாலே அந்த ப்ரொபோசல் வந்துச்சா, இல்லை அது ஒரு நிறைய செட் செய்கிறாங்களா?
பொது வேட்பாளர் இப்படி அப்படின்னு இப்போ பரவலாக பேசுகிறாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு பதில் சொல்லணும். ஆமாம், நாங்கள் பொது வேட்பாளர் தான். மண்ணுக்கும் மக்களுக்கும் பேசக்கூடிய ஒரு பொது வேட்பாளர் தான். இங்கே இருக்கக்கூடிய பாம்புக்கும் பள்ளிக்கும் பூச்சிக்கும் எல்லா விலங்கினங்களுக்கும் உயிரினங்களுக்கும் பேசக்கூடிய பொது வேட்பாளர் தான். நாங்கள் இங்கே எல்லா சமூகத்துக்கும் பேசக்கூடிய பொது வேட்பாளர் தான். இங்கே எல்லா மார்க்கத்தை தழுவி இருக்கக்கூடிய இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம்னு சொல்லி எல்லா மார்க்கத்தையும் தழுவி இருக்கக்கூடியவர்களுக்கும் பேசக்கூடிய பொது வேட்பாளர் தான். நாங்கள் இங்கே மற்ற மாநிலத்துக்காரவங்க, இந்த மாநிலத்துக்கான பிரச்சனை அப்படின்னு இல்லாமல் எந்த இடமா இருந்தாலும் வழி ஒன்று தான் பேசக்கூடிய பொது வேட்பாளர் தான். எங்களுக்கு மக்களினுடைய பிரச்சனை தான் முதன்மை அப்படிங்கிறனால நாங்கள் மக்கள்கிட்ட தனித்து நான் உங்களுக்கு இந்த பிரிவுக்கு மட்டும்தானவர் அப்படிங்கிறத சொல்கிறத விட நான் எல்லோருக்குமானவர், நாங்கள் எல்லாருக்குமான தீர்வாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பொது வேட்பாளர்னு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு அந்த பேரை சூட்டினீங்கன்னா அதை நாங்கள் வரவேற்கிறோம், ஏற்கிறோம். இல்லை, இது ஒரு ப்ராப்பகேண்டா, இந்த பொது வேட்பாளர் அப்படிங்கிற பெயர் காரணிக்கு பின்னாடி தாவேக்காவை வீழ்த்தி திமுக, அதிமுக எல்லாருமே சேர்ந்து அவங்க யாருமே வேட்பாளர்களை நிப்பாட்டாமல், அவங்க கட்சி சார்பில் யாரையுமே நிப்பாட்டாமல் எங்கள் எல்லா கட்சியும் நாங்கள் விலகிக்கிறோம், நீங்கள் நில்லுங்க சீமான். ஆமாம், இன்றைக்கி மக்களும் சரி எல்லா கட்சியினரும் சரி விரும்புகிறது ஒன்று தான். இன்றைக்கி சட்டமன்றத்தில் சீமான் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஏக்கமும் அந்த எதிர்பார்ப்பும் இன்னைக்கு இருக்குது. அதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமையட்டும்னு நினைக்கிறது உண்மை. பெரும்பாலான மக்களும் பெரும்பாலான மாற்றுக் கட்சியினரும் இன்னைக்கு சொல்வது ஒன்று தான், சீமான் இந்த காலகட்டத்தில் சட்டமன்றத்துக்குள் இருந்திருக்கணும். அவர் எழுப்பக்கூடிய தார்மீகமான தர்க்க ரீதியான கேள்விகளுக்கு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பதில் இருந்திருக்காது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை, அந்த விருப்பம் உண்மை. ஆனால் எந்த இடத்துலையும் மற்ற எந்த கட்சியினரும் இந்த மாதிரியான ஒரு பொது வேட்பாளர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலை. நாம் தமிழர் கட்சியை கடந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தேர்தலும் நேர்மையாக ஜனநாயகத்தை நம்பக்கூடிய மக்களாக, ஜனநாயகத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு கட்சியினராக நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே இருந்திருக்கு. அந்த வகையில் எத்தனையோ இடைத்தேர்தல்களையும் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். எந்த இடங்கள்லையும் நாங்கள் நிற்க மாட்டோம்னோ, பின்வாங்குறோம்னோ, இல்லை இந்த இடத்துல எங்களுக்கு மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்குறோம்னோ எங்கேயுமே நாங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டது இல்லை. நாங்கள் இந்த மக்களினுடைய இந்த ஜனநாயக கடமை உரிமையை மதித்து அவர்களுக்காக களத்தில் நின்றுக்கிறோம், எங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கிறோம். அப்படித்தான் நாங்கள் தேர்தல் அணியிருக்கிறோம். அப்படிங்கிறதுனால பொது வேட்பாளர் அப்படிங்கிறது வேறு எந்த கட்சியும் சொல்லலை, நாம் தமிழர் கட்சியும் சொல்லலை. திட்டமிட்டு ஊடகங்கள் பரப்பக்கூடிய வாதம் தான் பொது வேட்பாளர் அப்படிங்கிற அந்த கருத்தாடல். நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலையும் சமரசம் செய்யாமல் இந்த இடைத்தேர்தலையும் அணுகுவோம். இன்னும் சொல்லப்போனால் இடைத்தேர்தல் என்ற ஒன்றே நமக்கு அவசியமற்றது அப்படிங்கிறது தான் நம்ம எங்களுடைய தேர்தல் ஆட்சி வரைவறிக்கையிலையும் சொல்லியிருப்போம். ஏன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் செலவு மட்டும் 25 to 30 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவாகுது, அதுக்கு திருப்பி மக்களோட வரிப்பணம் தானே பயன்படுத்தப்படுது, அது எவ்வளவு பெரிய அரசுக்கான ஒரு இழப்பு அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்த நாங்கள் ரெண்டாவது இருக்கிறவங்கள இல்லைன்னா அதுக்கடுத்து இருக்கிறவங்கள நியமிச்சுட்டு போங்க அப்படின்னு இவங்களுடைய கொழுப்படுத்தி இப்போ பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் இன்னும் தேர்தலில் வாக்கு செலுத்தின மை கூட நம்மளுக்கு காயாமல் இருக்கிற இந்த நேரத்தில் எதுக்கு இவங்கெல்லாம் மக்களை ஏமாளிகளா, மக்களை எப்படி இவங்க கருதுறாங்கன்னு தெரியல. எதுக்கு இவங்களாம் ராஜினாமா பண்ணணும்? அவர்களோ இல்லை இவங்க மற்ற கட்சி சார்ந்த இவரோ விஜயபாஸ்கர் அவர்களோ பாஸ்கர்ஸ் அவர்களோ இந்த மாதிரி பலரும் கட்சியிலேருந்து பதவியிலேருந்து விலகிறேன்னு சொல்லி சொன்னால் காரணம் என்ன? நீங்க யாரை எதிர்த்து தேர்தல் களத்துல இந்த சட்டமன்ற தேர்தல நின்னீங்க? இவங்களெல்லாம் எதிர்த்து தான் நின்னீங்க. உங்களை அதுக்காக தான் மக்கள் தேர்வு பண்ணாங்க. இப்ப அதுல இருந்து நான் விலகிட்டு திருப்பி அதே மக்களை வித்தின் a span of 2 months, ஒரு 2 மாசத்துக்குள்ள மக்களை ஏமாத்தி திருப்பி நீங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நான் தேர்தலில் திருப்பி இடைத்தேர்தலை உருவாக்கணும் அப்படின்னா அப்போ மக்கள் மக்களை நீங்கள் எவ்வளவு ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு பொருட்டாவே கருதலை அப்படின்னா உங்களுடைய சுயலாபம் மட்டும்தானே இருக்குது பின்னாடி. இது பின்னாடி சுயலாபம் மட்டும்தானே இருக்கு, வேற என்ன நோக்கம் இருக்கு, என்ன தேவை இருக்கு? அவங்க தான் அவங்க நோக்கத்தை சொல்றாங்கல்ல மேம். எதிர்கட்சியா இருந்து எங்களால் மக்களுக்கு சரியான பலனை தர முடியாது, அதனால நாங்கள் ஆளுங்கட்சி கூட சேர்றோன்ற விஷயம். ஒரு அரசியல் தளத்துல ஒரு ஆளும் கட்சிக்கு சிறப்பாக இயங்கணும் அப்படின்னா எதிர்கட்சி என்பது இன்றியமையாத தேவையும் அவசியமும்.
இன்னைக்கு இடிப்பாரே இல்ல ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் என்று ஏன் ஐயன் வள்ளுவன் நமக்கு வந்து பாவிச்சுட்டு போயிருக்காரு. இப்ப மக்களால் தேர்வு செய்யப்பட்ட இந்த பிரதிநிதிகள் நம் சார்பில் போய் பிரதிநிதிகளாக மக்கள் மன்ற அங்க சட்டமன்றத்துல பேசுவாங்க. நம்மளோட மனசாட்சி அங்க ஒழிக்கணுங்கிறதுக்காக தானே அவங்களை தேர்வு பண்ணி அனுப்புறோம். உங்களை நம்பி நீங்க சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை நம்பி நீங்க சார்ந்திருக்க கட்சியினுடைய கொள்கையை நம்பித்தானே வாக்கு செலுத்திருக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே போய் மக்கள்லாம் எதுவுமே நேற்று கூட பாருங்களேன், ஒரு செய்தியாளர் சந்திப்புல விஜயபாஸ்கர் கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அழகா இருக்கீங்க. வாட் டஸ் திஸ் மீன்? அவர் எனக்கு புரியல. என்ன மக்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு கேவலமா மக்களை நினைப்பீங்களா? உங்ககிட்ட ஒரு கேள்வி நிருபர் எழுப்புறாங்க, எதனால என்ன ஆச்சு, எப்படி வந்தீங்க, இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு கேக்குறீங்க. இது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. உங்களை தேர்வு பண்ணது மக்களுடைய வரி பணத்தை நீங்க சம்பளம் வாங்குனீங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு லெத்தாஜிக்கா நீங்க அழகா இருக்கீங்கிற பதிலெல்லாம் சொல்லிட்டு போவாங்க அப்படின்னா, அப்ப இன்னைக்கு மக்களை எப்படி இந்த அரசியல்வாதிகள் அணுகுகிறார்கள், நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இதுன்னு நான் பார்க்குறேன். அப்படித்தான் இன்னைக்கு ராஜினாமா செஞ்சிருக்கிற 7-8 எம்எல்ஏக்களும் ஏதோ ஒரு லாபத்துக்காகத்தானே அவங்க பண்ணியிருக்கிறாங்க இதை. அப்ப இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து ஒரு தூய அரசியலோ நேர்மையான அரசியலோ இங்கே செய்தோம் அப்படின்னா உனக்கு வெற்றி இருக்காது அப்படிங்கிறது தான் மக்கள் பாடம் கொடுப்பாங்க. அப்படின்னா நாங்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டே இருப்போம், நாங்கள் நேர்மையானவர்கள், இந்த அரசியல் தளத்தில் உங்களை விட்டு செல்ல மாட்டோம், நீங்கள் அறியாமையில் இருக்கிறீர்கள், இந்த அறியாமை என்கின்ற இருளிலிருந்து உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரது எங்களுடைய கடமை அப்படிங்கிறத உணர்ந்து தான் இந்த களத்தில் நிற்கிறோம். கட்டாயம் நாங்கள் அதை செய்வோம் அப்படிங்கிறது தான் சொல்றதுக்கு நான் விரும்புகிறேன். குறிப்பாக அம்பாசமுத்திரத்தை சீமான் அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து தென் மாவட்டங்கள் எப்போதுமே வலுவான ஒரு இல்லை, ஏன்னா கடந்த தேர்தலில் 7.8 விழுக்காடு வாக்குகள் தான் அம்பாசமுத்திரம் நாம் தமிழர் கட்சி வந்து பெற்று. ஸோ ஒரு பின்னடைவான ஒரு தேர்தலை தான் பார்க்க முடியுது. இல்லை கடந்த தேர்தலைன்னு மட்டும் தனியாக நீங்கள் எடுத்து பார்க்கக்கூடாது. கடந்த 4 தேர்தல்களோடு சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கும்போது இப்போ 2026 தேர்தல் முடிவு வந்து எல்லா தொகுதிகளிலுமே ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை நமக்கு அளித்திருந்தாலும் ஒரு சில தொகுதிகள் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி அந்த 7 விழுக்காடு போன்ற அந்த விழுக்காடுகளை தக்க வைத்திருக்கும். கடந்த தேர்தல் எடுத்தாலே விழுக்காடு எடுத்திருக்கும். ஆனால் அம்பாசமுத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலை விட 2000 வாக்குகள் அதிகம் பெற்று 7 விழுக்காடை நாங்கள் தொற்றிருக்கிறோம். அது மட்டும் காரணம் இல்லை, இன்னைக்கு தென் மாவட்டங்களே நமக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பும் நமக்கான ஒரு பிடிமானமும் இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் நம்புறோம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தான் சீமான் அவர்கள் ஒரு வலுவான ஒரு குரலாக சட்டமன்றத்தில் ஒலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாய்ப்பை நாங்கள் தவறவிடக்கூடாதுன்னு நினைச்சு தேவைப்படும். குறிப்பாக சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்தை போட்டியிட போவதாக அறிவித்த பின் சோசியல் மீடியாக்களில் பொதுவாக ஒரு விஷயங்களை வந்து பார்க்க முடியுது. சீமான் அவர்களின் சொந்த சமூகம் வந்து அங்கே 40% மேலே இருக்காங்க, அதனால தான் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? சமூகங்கள் பார்க்காம வேட்பாளர்கள் போட்டு எங்ககிட்டயே இந்த மாதிரி சமூகம் சார்ந்த கேள்விகள் கேட்பதை முதல்ல ஊடகவியலாளர்கள் நிப்பாட்டணும். இன்னைக்கு திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் ஏன் விஜய் அவர்கள் வேட்பாளராக களம் இறங்கினார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை வெளிப்படையா அவர்கள் சொல்லுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இதே மாதிரி நிரூபணம் எழுப்பணும். அதனால சமூகமே, அதாவது இங்க வந்து ஒரு சமூக சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எண்ணத்தோட செயல்பாட்டு அளவில் கட்சிகள் தேர்தல்களை அணுகக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இந்த கேள்வி வந்து ரொம்ப தவறானதாகத்தான் வந்து இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். முதலே ஆய்வு பண்ணதுல சரி அம்பாசமுத்திரம் நின்று பார்ப்போம் அப்படிங்கிறத தான் முடிவு எடுத்தது. மற்றபடி அதில் வேற எதுவும் இவங்க இந்த சமூகம் தான் வந்து முதன்மை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதே அம்பாசமுத்திரத்துல நின்ன மற்ற வேட்பாளர்கள் இசக்கி சுப்பையா போன்றவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கணுமே. அப்போ சமூகத்தை பார்த்து தான் நீங்க மக்கள் வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கிற இந்த கருத்தியலை நான் முழுமையா ஏற்கலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் இந்த ஃபேக்டரை மட்டும் வச்சு அந்த களத்தில் நிற்கல, நிறைய ஃபேக்டர்ஸை கைகூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இங்கே நிற்கிறோம். இதே வந்து பொது அரசியலில் சில விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன். கரூரில் 41 பேர் வந்து மரணம் அடைந்தது வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்குமே திமுக மேலே தான் தகவல் குற்றச்சாட்டை வந்து வச்சுட்டு வராங்க. இப்போ இந்த வேளையில் விஜயபாஸ்கர் வந்து MR விஜயபாஸ்கர் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணுறாரு.
பண்ண அடுத்த நாள் விஜய் அவர்கள் வருகின்ற 10ஆம் தேதி கரூர் செல்ல போகிறதா அறிவிக்கிறார். நேற்று ஒரு அறிவிப்பு வருது, கரூரில் இருக்கக்கூடிய அந்த 41 பேர் உயிரிழந்த குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறது? இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்சித்தாவல் சட்டம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்துறதில்ல, சட்டம் பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து ராஜினாமாவே பண்ணிக்கிறோம், அதை விட பெரிய லாபம் இருப்பதனால தான் அப்படிங்கிறது தான் வெளிப்படையான ஒரு உண்மையாக இருக்குது. அதனால் இவர்களுக்கு மத்தியில் நோக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தன் லாபத்தை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை, அவங்களுடைய நிலையை கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் நீங்கள் போனவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குற்ற பின்னணியில் இருந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஒன்று குட்கா கேஸு, இல்லை லாட்ரி கேஸு, இல்லை நில அபகரிப்பு, இல்லைனா வந்து டிவியில் அந்த இது செட்டாப் பாக்ஸ் ஊழல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊழல் பண்ணவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து நான் தமிழக வெற்றி கழகம் இல்லை, அது வாஷிங் மிஷின் கழகம்னு பேரே வச்சுக்கக்கூடிய அளவில் தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் குதிரை பேரம் என்பது பேர், ஆனால் யானை விலைக்கு வந்து அவங்க வந்து கொடுத்து வந்து ஆட்களை வாங்கக்கூடிய மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு இவ்வளவு என்ன சொல்கிறது, ஒரு இது இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல. அவ்வளவு பணத்தை செலவு செய்து அவர்கள் எப்படியேனும் வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு இங்கே புரியுது. அதே மாதிரி விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு 41 பேருக்கு இந்த அரசு வேலை அப்படின்னு சொல்லி. போன ஆட்சியில் நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கள்ளச்சாராயம் குடித்து மரணித்தவர்களுக்கு வந்து அரசு பணி இப்படிலாம் சொல்லும் போது எவ்வளோ அது விமர்சன பொருளாக மாறுச்சு, அது எவ்வளோ ஒரு பேச்சு பொருளாக மாறுச்சு. எல்லாரும் அதை எள்ளி நகையாடினாங்களா இல்லையா? அவங்களுக்கு சற்றும் சளைக்காதவர்களோ குறையாதவர்களோ தான் தாவேக்காம. திமுகவிற்கு காம்படிஷனே இவங்க தான் அப்படிங்கிற அளவுக்கு, இன்னும் சொல்லப்போனால் அவர்களை விட மோசமாக ஒரு படி மேலே போய் தான் இவர்கள் ஆட்சியை செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா நான் இதை சொல்லுவேன். நான் என்ன சொல்கிறேன், இராணுவத்துலேருந்து இறந்து போகிறாங்க, அவங்களுக்குலாம் இதே மாதிரி சொல்கிறாங்களா? இல்லை. அரசு பணி, அரசு வேலை அப்படிலாம் ஏதாவது சொல்கிறாங்களா? இல்லை இவர் தான் வந்து போய் அவங்களெல்லாம் போய் சந்திச்சுட்டு அவங்களுக்காக நாங்கள் அதை கொடுப்போம், அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா, அறிவிக்கிறாங்களா? அவங்களாம் சினிமாவில் நடிக்கல. அப்போ இன்னைக்கு எப்படி வந்து ஒரு 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 எவ்வளோ ஃபன் ஃபேக்டராக மாறிடுச்சு பாருங்களேன். கரூர் சம்பவத்தை தொடர்ச்சியாக இங்கே வந்து நாங்கள் வெளிப்படையான ஆட்சியை நடத்துகிறோம்னு சொன்ன விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் கேள்வியாக நாங்கள் தொடர்ச்சியாக எழுப்பிக்கிட்டு இருக்கோம். எப்படி நீங்கள் வெளிப்படையா ஆட்சி இன்னைக்கும் பழி சுமத்திக்கிட்டு இருக்கீங்க திமுக மேலே? ஆட்சிக்கு அதிகாரம் கைக்கு வந்ததுக்கு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்க. இன்னைக்கும் நீங்கள் வந்து உங்ககிட்ட தானே போலீஸ் இருக்கு, உங்ககிட்ட தானே அதிகாரம் இருக்கு. இப்போ ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, ஏன் உங்களால குற்றவாளிகளுக்கு அவங்க பண்ணிட்டாங்க அவங்களால தான் இந்த சதி நடந்துச்சுன்னு சொன்னீங்க. சரி, ஓகே, உங்களிடம் அவ்வளவு கோபமும், ஒவ்வொரு தடவை பேசும்போது கோபத்துல தான் பேசுவாரு, என் மேல பழி சுமத்துறீங்களா அப்படித்தான் பேசுவாரு. அப்படி இருக்கிற நீங்க ஏன் இதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது? இதுக்கு காரணமான திமுகவினர் மீது ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாது? அப்ப பயமா அப்படின்னு கேட்க தோணுது. அவங்க செஞ்சுட்டாங்கங்கிறீங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் மேல குற்றம் சாட்டுறீங்களே, ஏன் அவங்க மேல நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது? இல்ல இன்னைக்கு காவல்துறை உங்க கையிலையும் உங்க கட்டுப்பாட்டிலையும் இருக்கு. அன்னைக்கு யார் இதை சார்ந்தவர்கள் என்ன தவறு செஞ்சாங்களோ அவங்க மேல ஏன் வழக்கு பதிவு செய்யக்கூடாது? ஏன் ஒரு குற்றப்பதிவு பண்ணக்கூடாது? அப்படி நீங்க அதுக்காக நாங்க இந்த பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சும்மா உருட்டிக்கிட்டு கதையை எங்களுக்கு மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க மக்கள் மத்தியில என்ன பேசுறீங்க? அதுதான் இன்னைக்கு வந்து எப்படி இருக்குன்னா, பிளாக் டிக்கெட்டுக்கும் லாட்ரி டிக்கெட்டுக்கும் எம்எல்ஏக்கள் கூட டிக்கெட்டு தான் வாங்கிட்டு கிழிச்சு போட்டுருவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அடையாளமாக இன்னைக்கு வந்து அண்ணன் தபுசங்கர் அவர்கள் சொன்னது போல் இருக்குது. அவ்வளோதான், ஒரு டிக்கெட்டு வாங்கி கிழிச்சு போட்டோம். எவ்வளோ பெரிய பொறுப்புங்க, இதுக்காக எவ்வளோ கோடி செலவுங்க. நான் அதைத்தான் சொல்கிறேன், ஆதங்கப்படுறேன். எவ்வளோ செலவு, நாம் எவ்வளோ உழைப்பு கொட்டிருப்போம், இதை எப்படி ஜனநாயக ரீதியாக நம்ம அணுகிருப்போம், இல்லை சுயேட்சையாக நின்றவர்கள் இதை எப்படி பார்த்து நின்றுருப்பாங்க, ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் எப்படி சென்று சேர்ந்திருப்போம், ஒவ்வொரு சிக்கல்களையும் எப்படி மக்களுக்காக பேசியிருப்போம், எல்லாத்தையும் நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட்சி தாவுவீங்க, உங்களுடைய பொறுப்பை வந்து ஈஸியாக விலகிக்கிட்டு போயிடுவீங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி சொல்கிறது? ஒரு ஸோ இந்த ஆட்சியினுடைய லட்சணம் என்பது வெறும் 2 மாத காலத்துக்குள் நமக்கு தெரியுது அப்படின்னா மக்களும் உணர்வார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, தொடர்ச்சியாக ஊடகங்களை சீமான் அவர்கள் புறக்கணிச்சுட்டே வர்றாரு, என்ன காரணம்? ஊடகங்கள்
ஊடகங்களை வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நமக்கு வந்து ஒரு வேதனையும் வலியும் இருந்தது. எவ்வளவோ பேசினோமே, நம்ம பேசின நல்ல கருத்துக்கு இப்போ பாருங்க, கெவரப்பள்ளி டேம்லேருந்து எவ்வளவு அழுக்கு நச்சு கழிவுகள் வருது. எத்தனை வந்து பாசன நீருக்கு வந்து அது ஒரு நச்சு தண்ணீராக போய் சேரும். இன்னைக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாடு கூட நஞ்சாகுதுங்கிறதுக்கான காரணம் என்ன? நீர் நஞ்சாயிடுச்சு. நீர் ஏன் நஞ்சாகுது? இந்த மாதிரி தொழிற்சாலைகளுடைய கழிவுகள் வந்து ஆறுகளில் கலக்குதுன்னு பாடமா பாடமா படமா படமா எடுத்து எடுத்து பேசினோமேங்க. இங்க எந்த அரசியல் கட்சி இதை பத்தி பேசுச்சுன்னு சொல்லுங்க? எந்த ஒரு அரசியல் தலைவர் இதை கொண்டு அக்கறையாக வந்து படம் பிடித்து அதை காட்சிப்படுத்தி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பாருன்னு சொல்லுங்க? இன்னைக்கு விஜய் வெளியில வந்துட்டார், பாத்ரூம் போயிட்டார், ப்ரஷ் பண்ணிட்டாரு, இங்கேருந்து இங்க போயிட்டாரு, இங்கேருந்து அங்க வந்துட்டாரு அப்படின்னு போட்ட ஊடகங்கள் ஏதாவது ஒண்ணு இந்த காட்சிகளை எடுத்து மக்கள் கிட்ட இவ்வளவு ஆக்கப்பூர்வமான அரசியல் இவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னுச்சா? அப்ப அந்த ஆதங்கமும் வலியும் எங்களுக்கு இருக்கும்ல. இன்னைக்கு கெவரப்பள்ளி டேம்ல இருக்கக்கூடிய ஆதங்கத்தை ஒவ்வொரு மீடியாக்கள் இல்ல, இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்து பேசுறாங்க. அப்போ நம்ம எவ்வளவு ஆழமான அரசியலை இந்த மண்ணில் பண்ணிருக்கிறோம். ஆக்சுவலி தண்ணீர் மாநாட்டுல இதே மாதிரி விஷயத்தை பத்தி இதுக்குன்னு தனித்தனியா பிரத்யேகமான மாநாடுகள், தண்ணீர் மாநாடு, மாடுகளுக்கான மாநாடுன்னு சொல்லிட்டு, இயற்கை வளத்தை காக்கிறதுக்காக மரத்தின் மாநாடுன்னு சொல்லி எத்தனை மாநாடுகள் இதற்காக தனித்துவமான இயற்கைக்காக பேசின, இந்த மாதிரியான வளங்களுக்காக பேசின மாநாடுகள் மட்டும். அது இல்லாமல் அந்த தேர்தல் பரப்பில் பேசி ஏதோ ஒரு குட்டி துணுக்கு காணொலிகளை வெட்டி மக்களுக்கு கொண்டு போய் இந்த ஊடகங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்குமா? காசு, நீ காசு கொடுத்தனா உனக்கு வந்து இந்த டைட்டில் கார்டு, உனக்கு வந்து இந்த நியூஸ் கார்டு, உனக்கு வந்து இந்த நாம் தமிழர் கட்சியினரையே நீ காசு கொடுத்தாதான் உன்னைய பற்றி விளம்பரமே செய்வோங்கிற அளவுக்கு தள்ளின ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல். ஒரு நியூஸ் கார்டு போடுறோம், 6 நியூஸ் கார்டு போடுறோம், இத்தனை லட்ச ரூபா தாங்க. அப்ப எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. இங்க மக்கள் மீதோ மண் மீதோ நேசிக்கக்கூடிய இங்க இல்ல. எல்லாருமே தன்னலம் சுயநலத்தோட இருக்காங்க. இதை தாண்டி ஒரு அரசியல் பண்ணணும், பொதுநலத்தோட மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிறதுல நாங்க நேர்மையா இருந்தோம். அதுதான் இன்னைக்கு பெரிய பாவமா இருக்கு அப்படிங்கிறதான் எங்களுக்கு புரியுது. அதனால இது ஒரு அந்த புறம் தள்ளுறதெல்லாம் இல்லை, இவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுறோம். ஏன்னா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 பொருளினுடைய அருமை உங்களுக்கு எப்ப தெரியும்? அது இல்லைன்னு தானே தெரியும். இப்பயாவது தெரியும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு கட்டாயம் விரைவில் வந்து ஊடகங்களை சந்தித்து அவர் வந்து செய்திகளை பகிர்ந்து கொள்வார். பல்வேறு கேள்வி தெளிவாக நன்றி.